Good morning students. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. NMR is nothing but nuclear magnetic resonance spectroscopy. நம்ம இதில் இன்ட்ரடக்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டிஆர்பி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தா ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து நமக்கு ஷூராக ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிரும். அடுத்த ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னா என்ன, ஸ்பின் லாட்டிக்ஸ் ரிலாக்ஸேஷன் டைம் அண்ட் ஸ்பின் ரிலாக்ஸேஷன் டைம்ஸ் ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல் கூட சொல்லலாம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து நமக்கு ஸ்பின் இன்ட்ராக்ஷன், அதில் டைரக்ட் மெத்தட் இருக்குது, இன்டைரக்ட் மெத்தட் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தா கெமிக்கல் ஷிஃப்ட் கம்பல்சரி நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா, நமக்கு பொதுவாக வந்து பார்த்தா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது. அது ஆல்மோஸ்ட் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஒன்று நமக்கு வந்துடுது, கெமிக்கல் ஷிஃப்ட். இந்த ரெண்டு டாப்பிக்கே ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டிங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகும். ஒன்று ரெசனன்ஸ் கண்டிஷன் கேட்டிருப்பாங்க, இல்லை கெமிக்கல் ஷிஃப்ட். திரும்ப இந்த ரெண்டு டாபிக் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஏன்னா இந்த ஏரியாவில் இது மிக முக்கியமான டைட்டில். நம்ம 7 டைட்டில் பார்க்குறோம். அந்த 7 டைட்டில் இந்த 2 டைட்டில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் வந்து பார்த்தா இன்ட்ரடக்ஷன். NMR is the branch of spectroscopy in which radio frequency wave induce the transition between magnetic energy levels of the nucleus. ஓகேங்களா, NMR அப்படின்னாவே ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜன். இது நமக்கு ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நமக்கு இது டிஆர்பி கேட்டிருக்காங்க, மினிமம் ஒரு 2 to 3 டைம் கேட்டிருப்பாங்க. NMR அப்படின்னாவே நம்ம என்ன சொல்ல முடியும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜியன். ஓகே, NMR is a powerful tool for investigating nuclear structures. நம்ம நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். NMR சிக்னல் வேர் அப்சர்வ்ட் இண்டிபெண்டன்ட்லி பை பர்சல் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அண்ட் பிளாச் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். இந்த ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக 1945 NMR சிக்னல்ஸ் வந்து அனலைஸ் பண்ணாங்க. The first application to study the structure ethyl alcohol. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எத்தில் ஆல்கஹால். இது நமக்கு டிஆர்பி கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுக்கு தான் NMR ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஸோ எந்த சாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் NMR ஸ்டடீஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அது இல்லாமல் இதுக்காக வந்து 1952 ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த NMR ஸ்டடீஸ் யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியஸோட சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது மிக முக்கியமானதான். ஓகேங்களா, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தா the magnetic energy levels are created by keeping the nucleus in the magnetic field. நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துகிறோம், அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அங்கே என்ன ஆகும், நமக்கு டிரான்சிஷன் நடக்கும். அதான் சொல்கிறாங்க, the magnetic energy levels are created when the sample it is placed in the magnetic field. ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நமக்கு என்ன, ஸ்பின்னோட வேல்யூ தான் மிக முக்கியமானது. நம்ம ஐங்கிற சிம்பிளை சொல்லலாம், த ஸ்பின் அல்லது ஆங்குலர் மொமெண்டம் கூட சொல்லலாம். ஸோ நம்ம NMR ஸ்டடீஸ் பண்ணோம்னா நம்ம எடுக்கிற நியூக்ளியஸோட ஸ்பின் எப்படி இருக்கணும், I = ½ அப்படின்னா தான் நமக்கு NMR ஸ்டடீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே ஐயோட வேல்யூ 0 இருந்தால் NMR ஸ்பெக்ட்ரா cannot be obtained. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே நமக்கு திரும்ப டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, I = 0 நமக்கு NMR ஸ்டடீஸ் பண்ண முடியாது. I = 1/2 அல்லது greater than 1/2 அப்படின்னா NMR ஸ்டடீஸ் நம்ம பண்ண முடியும். we can get the clear. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பரும் நமக்கு ஈவனாக இருக்குது, மாஸ் நம்பர் ஈவனாக இருக்குது. பாருங்கள், 2He4, கார்பன் 612, ஆக்சிஜன் 816. இது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது. ரெண்டுமே ஈவனாக இருந்தால் நமக்கு ஸ்பின் என்ன, 0. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அதோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ரெண்டுமே ஈவனாக இருக்குது. ரெண்டுமே ஈவனாக இருந்தால் ஸ்பின் நமக்கு என்ன, 0. ஓகேங்களா, அடுத்து மாஸ் நம்பர் ஈவனாக இருந்தால் நமக்கு என்ன சொல்ல முடியும், மாஸ் நம்பர் ஈவனாக இருந்தால் தட் இஸ் கால்டு இன்டெக்ரல் ஸ்பின். பாருங்கள், 1H2, 5 boron 10, நைட்ரஜனுக்கு 7 14. இதில் வந்து மாஸ் நம்பர் வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது. மாஸ் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு ஸ்பின் என்ன, இன்டீஜர். அதே மாஸ் நம்பர் ஆடு நம்பராக இருந்துச்சுன்னா, மாஸ் நம்பர் ஆடு நம்பராக இருந்தால் தட் இஸ் கால்டு, இது மாதிரி மாஸ் நம்பர் ஆடாக இருந்தால் தட் இஸ் கால்டு ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின். மாஸ் நம்பர் ஈவனாக இருந்துச்சுன்னா, இது மாதிரி மாஸ் நம்பர் ஈவனாக இருந்தால் இன்டெக்ரல் ஸ்பின். ஓகேங்களா, இந்த 3 கொஸ்டின்ஸுமே நமக்கு டிஆர்பியில் தெளிவாக கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்,
ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பின் வந்து 0. அட்டாமிக் நம்பரும் சரி மாஸ் நம்பர் சரி ரெண்டுமே ஈவனாக இருந்தால் ஸ்பின் 0. ஓகேங்களா? மாஸ் நம்பர் ஈவனாக இருந்தால் இன்டகிரல் ஸ்பின், மாஸ் நம்பர் ஈவனாக இருந்தால் இன்டகிரல் ஸ்பின். ஹாஃப் ஆட் நம்பர்ஸாக இருந்தால் ஹாஃப் இன்டகிரல் ஸ்பின். ஓகே, இந்த டேபிள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நான் பார்க்கும்போது the resonance frequency gives the information about strength of the applied field. அப்போ strength of the applied field எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா resonance frequency வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு எக்ஸாம் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ resonance frequency எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நம்ம அப்ளை பண்ணுற அந்த ஃபீல்டு strength of the applied magnetic field தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். the strength of NMR signal is directly proportional to என்ன சொல்கிறாங்க? the strength of the NMR signal is directly proportional to the number of resonating nuclei to estimate them quantitatively. அதாவது எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா strength of NMR signal is directly proportional to the number of resonating nuclei. அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுவும் மிக முக்கியமானதான். ஆக்சுவலாக NMR இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். NMR சிக்னல் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், நம்ம காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ NMR ஸ்டடீஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கெமிக்கல் ஷிஃப்ட் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி கப்ளிங் கான்ஸ்டன்ட் இது ரெண்டுமே நமக்கு டிஆர்பி கேட்டுருக்காங்க. NMR signal அல்லது NMR studies it is used to calculate the chemical shift and coupling constant. Chemical shift and coupling constant very very important. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. NMR ஸ்டடீஸ் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும்? கெமிக்கல் ஷிஃப்ட் கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கப்ளிங் கான்ஸ்டன்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜெனரல் நமக்கு ஸ்பின்னோட வேல்யூ ஐ. அப்போ மேக்னெட்டிக் ஸ்பின்னோட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கும்? -i +i வரை இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன். MIயோட வேல்யூ த ஸ்பின் வெக்டர் ஐ இருக்கும்போது of any direction and have the value mi, magnetic spin quantum number mi, it have the value -i to +i. டோட்டலாக எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 2i + 1 வேல்யூ இருக்கும். 2i + 1 வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு i = 1/2னா miக்கு நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? 2i + 1. therefore 2 × 1/2 + 1. அப்போ 2 கேன்சல் ஆயிடும். therefore mi have the 2 வேல்யூஸ். எத்தனை கிடைக்கும்? 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஐயோட தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ -1/2 1/2 இது மாதிரி நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் மொமெண்டம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டம் மியூ நம்ம என்ன சொல்ல முடியும்? கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ, ஸ்பின், ஹச் கிராஸ் இது மூணு மென்ஷன் பண்ணி அழகாக தெளிவாக சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இது மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்டம் மியூ /i h சொல்ல முடியும். இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மியூ அப்படின்னா ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ, ஐ இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பின். ஓகேங்களே, இதெல்லாமே மிக முக்கியமானது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்னெட்டிக் மொமெண்டத்தை நம்ம இப்படி மென்ஷன் பண்ண முடியும். ஜி ஃபேக்டர் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். மேக்னெட்டிக் மொமெண்டம் மியூ = G ஃபேக்டர், நியூக்ளியர் பவர் மேக்னட்ரான், ஸ்பின் இது மாதிரி நம்ம டெஃபினேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுவும் நமக்கு டிஆர்பி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மியூ = நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டத்துக்கு 3 டெஃபினேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் மியூ = நியூ ஐ ஹச் கிராஸ் இது மாதிரி ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். செகண்டு ஜி ஃபேக்டர் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். மியூ த மேக்னெட்டிக் மொமெண்டம் மியூ = G ஃபேக்டர், நியூக்ளியர் பவர் மேக்னட்ரான் அண்டு ஸ்பின் இது மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இது நமக்கு மிக முக்கியமானது. இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகே, நியூக்ளியர் பவர் மேக்னட்ரான். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் ரோட் நமக்கு தெரியும். நியூக்ளியர் பவர் மேக்னட்ரானோட டெஃபினேஷன் தெரியும். மியூ n = E/2m. ஹச் கிராஸ்க்கு பதிலாக நம்ம h/2π அப்ளை பண்ணிக்கலாம். therefore the nuclear Bohr magnetron that is equal to Eh/4πm. இங்கே மாஸ் ஆஃப் புரோட்டான் E அப்படின்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁻19 அப்ளை பண்ணிக்கலாம். H is a Planck's constant, அதோட வேல்யூ 6.626 × 10⁻34 J/s. மாஸ் ஆஃப் புரோட்டானோட வேல்யூ 1.67 × 10⁻27 kg. இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூக்ளியர் பவர் மேக்னட்ரான் 5.05 × 10⁻27 Ampere/m² சொல்லலாம், அல்லது ஜூல் டெஸ்லா -1 சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து இது மாதிரி ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ யூஸ் பண்ணி சொல்ல முடியும்.
ஜி ஃபேக்டர் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே முக்கியமானது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்படின்னு சொல்ல முடியும். நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டம் நம்ம எப்படி சொல்லணும்னா மியூ ஈக்குவல் டு ஜி ஃபேக்டர் பீட்டா நம்ம சொல்ல முடியும். பீட்டா அப்படின்னா நமக்கு நியூக்ளியர் போர் மேக்னெட்டான் இப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து ஸ்பின் ஐ நம்ம எப்படி சொல்லிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் I into I plus 1 H cross. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். therefore the magnetic momentum of the spinning nucleus is இப்படி சொல்ல முடியும், the magnetic momentum mu equal to G factor nuclear Bohr magneton into square root of I into I plus 1 H cross. இந்த டெஃபினேஷன் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு மாஸ் ஆஃப் நியூட்ரான், ஆனால் நியூக்ளியர் போர் மேக்னட்ரான் வந்து பார்த்தா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அல்லது நியூட்ரான் அப்ளை பண்ணால் நமக்கு 5.05 into 10⁻⁻27 ஜூல் டெஸ்லா -1 அதர்வைஸ் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் சொல்ல முடியும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்ளை பண்ணி சொல்ல முடியும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்ளை பண்ணோம்னா நமக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, 9.11 into 10⁻31 கிலோகிராம். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9.27 into 10⁻27 ஜூல் டெஸ்லா -1. இது மாதிரி நியூக்ளியர் போர் மேக்னட்ராலையும் சொல்ல முடியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் புரோட்டான் ஆர் நியூட்ரான் மாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானோட மாஸ் அப்ளை பண்ணும்போது இதுதான் மிக முக்கியமானது. அடுத்து நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோன்னா இது மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்டம் இதான் ஃபார்முலாலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்செப்ட்லேயும் சொல்ல முடியும், மாஸ் ஆஃப் நியூக்ளியானோட கான்செப்ட்லையும் சொல்ல முடியும். ஓகேங்களா? எலக்ட்ரான் அப்படிங்கும்போது அதோட சைன் நெகட்டிவ் அப்படின்னாலும் நெகட்டிவ் போட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு மிக முக்கியமானது, ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? போர் மேக்னட்ரோனோட வேல்யூ நம்ம எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும், நியூக்ளியான் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். அடுத்து செப்பரேஷன் பிட்வீன் த டூ எனர்ஜி லெவல், இரண்டு அடுத்தடுத்த நிறமாலை வரைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி. ஓகேங்களா? நம்ம இதை மாதிரி டெல்லி ஈக்குவல் டு இது மாதிரி மென்ஷன் பண்ண முடியும். பாருங்கள், the separation between the energy level, that is del is equal to G factor Bohr magnetron and applied magnetic field along the z directions. இது very important. This is already asked TRP questions. இந்த questions நமக்கு TRP கேட்டிருக்காங்க. very 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 important. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா Larmor frequency, otherwise it is called as precisional frequency. very 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 important, repeating TRP questions. ஓகேங்களா? Larmor frequency வந்து பார்த்தா மினிமம் வந்து ஒரு 2 to 3 டைமாவது நமக்கு TRP கேட்பாங்க. ஓகே, Larmor otherwise precisional frequency அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, ஒமேகா ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்டம் பை ஆங்குலர் மொமெண்டம். நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டத்தை நம்ம மியூன் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மேக்னெட்டிக் மொமெண்டத்தை மியூன் சொல்லலாம். ஆங்குலர் மொமெண்டம் ஸ்பின் வந்து நமக்கு ஐ அண்ட் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் திஸ் டைரக்ஷன் பி இசட். ஓகே, இது மாதிரி சொல்ல முடியும். அதர்வைஸ் ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு 2, ஒமேகாவோட வேல்யூ நமக்கு தெரியும், ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூன்னு சொல்ல முடியும். அப்போ நியூவில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 2π கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பின் ஆஃப் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸ்பின் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூக்ளியஸோட ஸ்பின் ஆஃப் எடுத்துக்கலாம். NMR ஸ்டடீஸ்னாவே மினிமம் ஸ்பின் எப்படி இருக்கணும், ஆஃப் அல்லது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 1/2 இருக்கலாம், அல்லது கிரேட்டர் தென் 1/2 இருக்கலாம். ஓகே, அப்போ MIயோட வேல்யூனா -1/2 + 1/2. ஏன்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ MI எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா, 2i + 1. அப்போ ஐக்கு பதிலாக நமக்கு இங்கே 1/2 போட்டுக்கலாம் +1. அப்போ 2 கேன்சல் ஆகிட்டா. ஸோ MIயோட வேல்யூ நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 2 வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா -1/2 1/2 ஐயோட வேல்யூ தான் இருக்கும். ஓகே, இதான் சொல்லியிருக்காங்க. மைனஸ் அப்படின்னா ஆன்டி பேரலல், ப்ளஸ் அப்படின்னா பேரலல். ஓகேங்களா? இது நமக்கு தெளிவாக தெரியணும். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனர்ஜி. இது ரெண்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. த கரஸ்பாண்டிங் எனர்ஜி ஸ்டேட் E1 ஈக்குவல் டு -1/2 நியூ H/25 H0 அப்படிங்கிறது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அதே மாதிரி இங்கே இது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். 1/2 பேரலல் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் வரும், 1/2 நியூ H/2π H0. இந்த நியூ அப்படிங்கிறது G ஃபேக்டர். ஓகேங்களா? அது ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே E ஈக்குவல் டு H நியூ நம்ம சொல்லுவோம். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஹையர் எனர்ஜி லெவல் மைனஸ் லோயர் எனர்ஜி லெவல் இப்படி சொல்ல முடியுமா? ஸோ இந்த ஈக்கு பதிலாக நம்ம H நியூ அப்ளை பண்ணிக்கலாம். E ஈக்குவல் நமக்கு H நியூ. அப்போ நியூ வச்சுட்டு H கீழே கொண்டு வந்துடலாமா? ஓகே, நமக்கு எனர்ஜியோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும்.
இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? எனர்ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ h/2π நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி மேலே ஒரு ஹச் இருக்குது, கீழே ஒரு ஹச் இருக்குது, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக we can get என்ன சொல்ல முடியும்? The frequency nu equal to hydromagnetic ratio, that is very very important. The frequency, alarm frequency equal to hydromagnetic ratio by 2π applied magnetic field. இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான். This is also called as alarm frequency by using hydromagnetic ratio. இது மாதிரி hydromagnetic ratio யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அதான் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மில் பார்த்துங்க, nu equal to E/h. ஈயோட வேல்யூ நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? hydromagnetic ratio h/2π. This is called E value. h அழகாக கேன்சல் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ hydromagnetic ratio by 2π h naught. This is called as normal frequency. It is used to we gather some information about in NMR studies. Okay, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன், அதாவது எனர்ஜின்னு சொல்ல முடியும், இன்ட்ராக்ஷன் எனர்ஜின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட்ராக்ஷன் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? E equal to minus mu b naught. mu அப்படிங்கிறது என்ன? நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்டம். mu is nothing but magnetic momentum. b naught is the applied magnetic field. ஓகேங்களா? இப்போ இங்கே டாட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதால இந்த டாட் ரிமூவ் பண்ணிட்டா காஸ் தீட்டா சொல்லிடலாம். காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? mi/i. mi/i. அப்போ இந்த மூணு ஃபார்முலாவே முக்கியமாக தான். திஸ் இஸ் கால்டு interaction energy. E equal to minus mu b naught னு சொல்லலாம். otherwise E equal to minus mu b naught cos theta னு மென்ஷன் பண்ணலாம். cos theta க்கு பதிலா mi/i அப்ளை பண்ணிக்கலாம். cos theta க்கு பதிலா என்ன பண்ணலாம்? mi/i அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் அடுத்த அதான் இங்கே பார்க்குறாங்க, the energy separation between the any two adjacent level. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம டெல்லின்னு சொல்லலாமா? del E equal to E2 minus E1 நம்ம இது மாதிரி படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ இங்கே டெல்லின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? டெல் எம்ஐன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். டெல் எம்ஐன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? டெல் எம்ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படி நம்ம சொல்ல முடியும். டெல் எம்ஐயோட வேல்யூ நமக்கு 1. ஏன்னா ஸ்பின் அப் தி சிஸ்டம், ஸ்பின் டவுன் தி சிஸ்டம். நமக்கு 1/2 1/2 தான். நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு 1 வந்துடும். அப்போ அது நம்ம கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு போர் ஃப்ரீக்வன்சினா E equal to h நமக்கு தெரியும். இங்கே டெல்லியோட வேல்யூனா mu b naught/i. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ மியூவோட வேல்யூ நமக்கு என்ன? ஸோ therefore the energy separation between the any two adjacent E equal to என்ன சொல்ல முடியும்? mu b naught/i. mu b naught/i. ஓகேங்களா? therefore E equal to அந்த மியூவோட வேல்யூனா G factor போர் மேக்னட்ரான் ஸ்பின். பேலன்ஸ் என்ன இருக்குங்க? b naught இருக்குது, கீழே என்ன இருக்குது? i இருக்குது. அப்போ இந்த ஸ்பின் ரிமூவ் பண்ணிடலாமா? therefore எனர்ஜி E equal நம்ம என்ன சொல்ல முடியும்? G factor நியூக்ளியர் போர் மேக்னட்ரான் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்த மேக்னெட்டிக் மூமெண்டம் ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? மேக்னெட்டிக் மூமெண்டம் ஃபார்முலாவில் ஒரு ஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் மூமெண்டம் ஃபார்முலாவுக்கும் இதான மேக்னெட்டிக் மூமெண்டம் மியூவோட வேல்யூ தானே. ஓகேங்களா? ஸோ அதில் வர நம்ம ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக b naught அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணால் தட் இஸ் கால்டு எனர்ஜி. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் as இன்ட்ராக்ஷன் எனர்ஜி அல்லது ரெசனன்ஸ் கண்டிஷன் நம்ம சொல்ல முடியும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே 2 ஃபார்முலா நமக்கு மிக முக்கியமானது. NMR ஸ்டடீஸை பொறுத்து நமக்கு 2 ஃபார்முலாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த மேக்னெட்டிக் மொமெண்டம் மியூ வேல்யூ கால்குலேட் பண்ண தெரியணும். அடுத்து எனர்ஜின்னு சொல்ல முடியும். எனர்ஜி செப்பரேஷன் பண்ணி டூ அட்ஜஸ்ட் எனர்ஜி லெவல். திஸ் இஸ் கால்டு ரெசனன்ஸ் கண்டிஷன். அதர்வைஸ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி ரெசனன்ஸ் கண்டிஷனும் சொல்லலாம், இன்ட்ராக்ஷன் எனர்ஜின்னு நம்ம சொல்ல முடியும். இதுவும் நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ ஸ்பின் ஆஃப் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து பார்த்தா ரெசனன்ஸ் கண்டிஷன் டெரிவ் பண்ண போகிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, அப்போ ஸ்பிளிட்டிங் நடக்காது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே நம்ம b not equal to 0, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ ஸ்பிளிட்டிங் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்பின் ஆஃப் சிஸ்டத்துக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம எம்ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? -1/2 +1/2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கரஸ்பாண்டிங் எனர்ஜிக்கு நம்ம என்ன ஃபார்முலா? ஸ்பின் ஆஃப் சிஸ்டத்துக்கு எனர்ஜிக்கான ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? த எனர்ஜி equal to
E2 மைனஸ் E1 அப்படின்னு சொல்லுவாங்க, del Eன்னு சொல்லுவாங்க, del E, E2 மைனஸ் E1. அப்போ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, E2 மைனஸ் E1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 mu B0 அப்படின்னு கிடைக்கும், 2 mu B0 அப்படின்னு கிடைக்கும். 2 ஓகே, mu மேக்னெட்டிக் மொமெண்டத்தோட வேல்யூ நமக்கு என்ன, 2.79 நியூக்ளியர் போர் மேக்னட்ரான். In terms of Newton oda magnetic momentum oda value na very important. The magnetic momentum of nucleons 2.79 nuclear Bohr magnetron. And the nuclear Bohr magnetron oda value vandu paatha 5.05 into 10 power minus 27. Idu நம்ம கரெக்ட்டா அப்ளை பண்ணிக்கணும். சோ அப்ப நம்ம இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நம்ம என்ன கிடைக்கும், 42.57 into 10 power 6 B0. B0 is nothing but applied magnetic field. Heads. But 10 power 6 நம்ம மெகான்னு சொல்ல முடியும். Therefore 42, therefore the frequency nu equal to என்ன சொல்ல முடியும், 42.5 into B0 நம்ம மெகா ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். டைப்பிக்கலாக நம்ம யூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 1 to 5 டெஸ்லா. இதுவும் நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலாக்ஸேஷன் டைம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, the process of losing the energy is called relaxation. The time spent in the excited state is called relaxation time. Very important. The statement நமக்கு அப்படியே டிஆர்பி கேட்டிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, the process of losing the energy is called in the excited state. This is called relaxation and relaxation time அப்படின்னு சொல்ல முடியும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, the transfer of energy from one spin system to other degree of reference. This is called relaxation. இப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும். The transfer of energy from the spin system to other degree of freedom, it is also called relaxation சொல்ல முடியும். ஓகேங்களா, நமக்கு 2 types of relaxation இருக்கு. The spin in the upper state transfer the excess energy to surrounding. என்ன சொல்றாங்க, the spin in the upper state transfer the excess energy to surrounding lattice. This is called spin lattice relaxation time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The spin in the upper state transfer the excess energy to the surrounding, that is called as spin lattice relaxation time நம்ம சொல்ல முடியும். It is also called as longitudinal relaxation time நம்ம சொல்ல முடியும். It is also called as longitudinal relaxation time. இதுவும் நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், டிஆர்பி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பேஜஸ் எதெல்லாம் முக்கியமானதுன்னு வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னா என்ன, the process of losing the energy in the is called as relaxation. The time spent in the excited state is called relaxation time. இப்படியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். Otherwise it is called as the transfer of energy from the spin system to other degree of freedom. It is also called relaxation. ஓகேங்களா, இப்போ the spin in the upper state to transfer the excess energy to the surrounding, that is called as spin lattice relaxation நம்ம சொல்ல முடியும். It is also called as longitudinal relaxation time. இதெல்லாம் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இதில் வந்து பார்த்தா T1 ஓட வேல்யூ என்னென்ன, ரிலாக்ஸேஷன் டைம் T1 ஓட வேல்யூ வந்து பார்த்தா 10⁻²லேருந்து 10⁴ செகண்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது சாலிட் சாம்பிளாக இருந்தால். ஓகேங்களா, அதே நம்ம யூஸ் பண்ணுறது லிக்விட் சாம்பிளாக இருந்தால் 10⁻4லேருந்து 10⁻1 செகண்ட் வரை இருக்கும். இது நம்ம கண்டிப்பாக டிஆர்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நம்ம என்ன சொல்கிறாங்க, T1 ஓட வேல்யூ 10⁻²லேருந்து 10⁴ வரை இருக்கும், நம்ம யூஸ் பண்ணது சாலிட் சாம்பிளாக இருந்தால். அதே நமக்கு லிக்விட் சாம்பிளாக இருந்தால் நம்ம கம்மியாக தான் இருக்கும், 10⁻4லேருந்து 10⁻1 செகண்ட் 10 செகண்ட் வரை இருக்கும். ஓகேங்களா, அடுத்து the dephasing time is known as, என்ன சொல்கிறாங்க, the dephasing time is known as spin relaxation time. It is also called as transverse relaxation time. இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான், இது நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. the dephasing time that is known as spin relaxation time, otherwise transverse relaxation time. ஓகேங்களா, இங்கே T2 ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்னா, நம்ம எடுக்கிறது லிக்விட் சாம்பிள்ஸாக இருந்தால் T1 T2 ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, T1 T2 நம்ம கிரவுண்டு ஸ்டேட் அண்ட் எக்ஸிட் ஸ்டேட்டில் டைம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அதனோட வேல்யூ வந்து பார்த்தா 10⁻⁴ செகண்ட். ஓகேங்களா,
அடுத்து இந்த ஸ்பின் லாட்டிக்ஸ் ரிலாக்சேஷன் டைம் பார்த்தோம் இல்லையா, இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷனல் டு ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, த ஸ்பின் லாட்டிக்ஸ் ரிலாக்சேஷன் டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷனல் டு, என்ன சொல்கிறாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷனல் டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் ஃபார் த இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன். இது நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின், டிஆர்பி கேட்கலாம். த ஸ்பின் லாட்டிக்ஸ் ரிலாக்சேஷன் டைம் திஸ் இஸ் ஈக்குவல் டு inversely proportional to transition probability per unit for induced dipole moment அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான். அடுத்து the interaction between the spin of the neighboring nuclei in a molecule may causes splitting of line in the NMR spectrum. என்ன சொல்கிறாங்க, the interaction between the spin of the neighboring nuclei in a molecules may cause splitting of lines. The splitting in the spectral line, this is called as spin interaction coupling. Spin interaction coupling. மறுபடியும் பார்க்கலாமா, the interaction between the spin of the neighboring nuclei, நம்ம எடுத்துக்கிறது neighboring nuclei எடுத்துக்கிறோம். The interaction between the spin of the neighboring nuclei in a molecule may cause the splitting of the lines in the NMR spectrum. This is called as spin interaction coupling. Spin interaction coupling. இதுவும் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா spin interaction அப்படின்னா என்ன. ஜென்ரலாக spin interactions ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டு. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இது இருக்காது. therefore the spin interactions are independent of the strength of the applied magnetic field. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க, very important. It is equivalent, the equivalent nuclei do not interact with each other. நம்ம சேமாக இருக்க நியூக்ளியை இருக்குல்லையா, ஈக்குவலன்ட் நியூக்ளியை do not interact with each other, அதுக்கு பிடிவில் எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது. And also the multiplicity is determined by the number of neighboring group of the equivalent nuclei. ஓகேங்களா, ஸோ இந்த மல்டிப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அது நம்ம எது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா த நெய்பரிங் குரூப் ஆஃப் த ஈக்குவலன்ட் நியூக்ளி வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இதெல்லாமே இந்த கான்செப்ட் எல்லாமே ஸ்பின் இன்ட்ராக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, மல்டிப்ளிசிட்டி இஸ் டிட்டர்மைன்டு பை த நம்பர் ஆஃப் நெய்பரிங் குரூப் ஆஃப் த ஈக்குவலன்ட் நியூக்ளி. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து நமக்கு இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன். இந்த இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம எலக்ட்ரான் கப்புள்டு ஸ்பின் இன்ட்ராக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இதுவும் நமக்கு ஆல்ரெடி ஆஸ்க் டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரான் கப்புள்டு ஸ்பின் இன்ட்ராக்ஷன். நம்ம சொல்கிறாங்க, எஸ் a result of the interaction via electron cloud if the spin of the proton is up and the spin of the neutron is down. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்பின் இன்ட்ராக்ஷனில் த ஸ்பின் ஆஃப் த ப்ரோட்டான் எப்படி இருக்கும், அப் ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்பின் ஆஃப் நியூட்ரான் இஸ் டவுன் ஸ்டேட்டில் இருக்கும். எலக்ட்ரான் எப்படி இருக்கும், அந்த க்ளவுடாக சுற்றி சர்க்குலேட்டாக வரையும். இதை பற்றிலாம் இங்கே நம்ம படிக்கிறோம். திஸ் இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ நியூக்ளியை via electron cloud, this is called as indirect spin interaction. என்ன சொல்கிறாங்க, this indirect interaction between two nuclei via electron cloud, that is called as spin interaction. It is also called as electron coupled spin interaction. Indirect spin interaction, it is also called as electron coupled spin interaction. இது நமக்கு very important questions, எக்ஸாமில் கேட்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன. ஓகேங்களா, the interaction between electric and nuclear magnetic momentum, the magnitude of which is inversely proportional to cube of the distance. என்ன சொல்கிறாங்க, which is inversely proportional to cube of the distance between the electron and the nuclei gives rise to dipole interactions. Very important. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. the interaction between the electric and the nuclear magnetic momentum, therefore the magnitude of which is inversely proportional to cube of the distance between electron and the nuclei gives rise to dipole interaction. Dipole interaction is also called as anisotropic interaction. This is very important, already asked TRP questions. ஒரு 2 to 3 times கேட்டிருப்பாங்க.
dipole interaction. This is also called as anisotropic interaction. Anisotropic interaction. நமக்கு இந்த dipole interaction is also called as anisotropic interactions. இது repeating TRB questions minimum ஒரு 2 to 3 times ஆவது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து the interaction energy depends on strength and relative orientation of the two dipoles. இதுவும் நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின் தான். interaction energy depends on strength of the applied magnetic field. strength of applied magnetic field. நமக்கு TRB 2012 TRB இது கேட்டாங்க. The interaction energy depends on strength of the applied magnetic field. ஓகேங்களா? இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான். அடுத்து induced dipole interactions இருக்குல்ல, அதுக்கு one of the good examples van der Waals interaction சொல்ல முடியும், dispersive force சொல்ல முடியும், HCl hydrochloric acid இதுலேயும் dipole interactions தான் நடக்கு நமக்கு. ஓகேங்களா? CHCl3 நமக்கு இதுலேயும் HCl CHCl3 இதெல்லாமே ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இதுவும் நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு குட் எக்ஸாம்பிள்ஸ் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ HCl CHCl3 இதெல்லாமே டைபோல் இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம குட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது கெமிக்கல் ஷிஃப்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஷிஃப்ட் இல்லாத டிஆர்பியே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்கிறாங்க, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும்? when the molecule is placed in the magnetic field, its electron circulate and produce the magnetic field that is known as induced magnetic field. just தெரிஞ்சுக்கோங்க. ஷீல்டிங் அப்படின்னா என்ன? the induced magnetic field opposes the applied magnetic field. induced magnetic field opposes the applied magnetic field, therefore the proton get shielded. okay, this is called a shielding. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆப்போஸ் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. if the induced magnetic field reinforce the applied magnetic field, reinforce the applied magnetic field, this is called as de-shielding. the induced magnetic field reinforce the applied magnetic field, therefore the field felt by the proton is reinforced and the proton is said to be de-shielded, removed. ஓகேங்களா? ஸோ அப்போ induced magnetic field oppose the applied magnetic field na shielding. induced magnetic field reinforce the applied magnetic field, this is called as de-shielding. இதுவும் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கலாங்களா? shielding shift the absorption to right of field அப்படி நம்ம சொல்ல முடியும். de-shieldingனா de-shielding shift the absorption to left. அப்போ ஷீல்டிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? absorption to right of field, this is called as shielding நம்ம சொல்ல முடியும். அதே de-shielding அப்படின்னா absorption to left, that is down. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ரைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ரைட் அப்படின்னா அதுக்கு பேர்னா ஷீல்டிங், அதுக்கு பேர்னா ஷீல்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அல்லது நம்ம என்ன சொல்ல முடியும்? அப் அப்படின்னு சொல்லலாம், அப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே நமக்கு லெஃப்ட் அப்படின்னா அதுக்கு பேர்னா டி ஷீல்டிங், லெஃப்ட் அப்படின்னா அதுக்கு பேர்னா டி ஷீல்டிங் சொல்ல முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் டவுன் ஃபீல்டு, இது ரெண்டுமே மிக முக்கியமானது. டிஆர்பி எக்ஸாமில் அது கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன் டு ரைட் திஸ் அப் ஃபீல்டு, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஷீல்டிங் ஷிஃப்ட். ஓகே, அப்சார்ப்ஷன் டு லெஃப்ட் டவுன் ஃபீல்டு, திஸ் இஸ் கால்ட் அஸ் de-shielding field. ஓகே, ரெண்டுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து such shift in the position of NMR absorption due to shielding and de-shielding the proton by induced magnetic field of electron, that is known as chemical shift. இது மாதிரி ஷீல்டிங் அண்ட் de-shielding பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. the shift in the position of NMR signal, the shift in the position of NMR signal due to shielding and de-shielding of proton by induced magnetic field, that is known as chemical shift. ஓகேங்களா? இந்த டெஃபினிஷன்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். chemical shift அப்படின்னா it is a dimensionless quantity. இது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதை ppm அப்படின்னு சொல்லலாம், பார்ட் பெர் மில்லியன் சொல்லலாம், மைக்ரோ டெஸ்லா, ஹெட்ஸ், இது மாதிரி வேறு வேறு டெஃபினிஷனையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யூனிட்ஸ், டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ppm, பார்ட் பெர் மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அல்லது மைக்ரோ டெஸ்லா, கெட்ஸ், இது மாதிரி ஹெட்ஸ்,
இது மாதிரியான வெவ்வேறு வடிவத்தில் சொல்ல முடியும். கெமிக்கல் ஷிஃப்ட் கேன் பி மெஷர்டு வித் ரெஃபரன்ஸ் டு NMR சிக்னல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட். ஓகேங்களா, கெமிக்கல் ஷிஃப்ட் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் இதோட கம்பேர் பண்ணுவோம். த ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் நேம் TMS, டெட்ராமீத்தைல் சைலைன். ஓகேங்களா, நம்ம நியூவாக ஒரு சாம்பிள் எடுக்கிறோம், அந்த சாம்பிளை இதோட கம்பேர் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஃபரன்ஸ் சாம்பிள். NMR ஸ்டடீஸ்க்கு நம்ம எதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறோம்னா TMS இஸ் நத்திங் பட் டெட்ராமீத்தைல் சைலைன். இதோட தான் நம்ம இந்த சாம்பிளோட பீக்கோட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, this is very very important. நம்ம ரெஃபரன்ஸாக எந்த சாம்பிள் யூஸ் பண்ணுறோம், NMR ஸ்டடீஸ்க்கு ரெஃபரன்ஸாக எந்த சாம்பிள் யூஸ் பண்ணால் TMSன்னு சொல்ல முடியும், டெட்ராமீத்தைல் சைலைன் CH3,4SI. ஓகே, this is very very important. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, இந்த NMR சிக்னலில் வந்து பார்த்தா NMR ஸ்டடீஸில் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு B0 - சிக்மா. B0 அப்படிங்கிறது அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு, சிக்மா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் கால்ட் அஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷீல்டிங் பேராமீட்டர்னு கூட சொல்லலாம், அல்லது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த NMR ஸ்டடீஸில் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்ம்ல என்ன, therefore the effective magnetic field B effect is equal to B0 into 1 - சிக்மா. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு TRB எக்ஸாமில் கேட்கலாம். இல்லை B0 அப்படிங்கிறது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, சிக்மா இஸ் நத்திங் பட் dimensionless constant, otherwise screening constant, and also it is called as shielding parameter. ஓகேங்களா, the value of screening constant depends on எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி அரௌண்ட் த ப்ரோட்டான். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த சிக்மா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா, the value of sigma, that is screening constant, it depends on the electron density around the proton. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, அப்போ நமக்கு என்ன ஆகும், ஸ்பிளிட்டிங் இருக்காது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு என்ன, நாட் ஈக்குவல் டு 0, ஸ்மால் அமௌண்ட் அப்ளை பண்ணுறோம். ஜென்ரலாக NMR ஸ்டடீஸ் பொறுத்தவரையும் 1 டெஸ்லாலேருந்து 1 to 5 டெஸ்லா அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஸ்பின் ஆஃப் சிஸ்டத்துக்கு நமக்கு 2 பீக் கிடச்சிருக்கு. ஓகே, -1/2 +1/2. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி அந்த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் டு 2 μ B0 நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா. therefore the frequency nu equal to 2 μ B0 ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது அந்த ஃபார்முலா தான் இங்கே. ஸோ இந்த B0க்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறனால நியூ ஈக்குவல் டு 2 μ B0 into 1 - சிக்மா நாங்கள் பார்த்துருக்கோங்களா. த ஷிஃப்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் ஆஃப் த கிவன் காம்பவுண்ட் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சாம்பிள் இஸ் கால்ட் ஏ கெமிக்கல் ஷிஃப்ட். The shift of the reference lines of the given compound from the reference sample, this is called as chemical shift. Okay, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இது மாதிரி ரெஃபரன்ஸ் சாம்பிள் அப்படின்னா BR equal to B0 1 - சிக்மா R. அதே சாம்பிள் அப்படின்னா நம்ம இது ரெஃபரன்ஸ், இது நம்ம எடுத்துக்கிற சாம்பிள். therefore சாம்பிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம சொல்ல முடியும் BS equal to B0 into 1 - சிக்மா S. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா the chemical shift del equal to reference minus sample by applied magnetic field. இப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதர்வைஸ் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் சொல்லும்போது சிக்மா எஸ் மைனஸ் சிக்மா ஆர். இங்கே சிக்மா எஸ் அப்படின்னா சாம்பிள், ஆர் அப்படின்னா ரெஃபரன்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த தேர்டு ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த கெமிக்கல் ஷிஃப்ட் டெல் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்ல முடியும், ரெஃபரன்ஸ் சாம்பிளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெஃபரன்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, சாம்பிளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பை அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம். அல்லது டெல் ஈக்குவல் டு ஸ்க்ரீனிங் கான்செப்ட் சொல்லும்போது சாம்பிள் மைனஸ் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் சாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறது டெட்ராமீத்தைல் சைலைன். இது கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, இல்லை நம்ம இது மாதிரியும் சொல்ல முடியும். ஓகேங்களா, த கெமிக்கல் ஷிஃப்ட் டெல் ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் மைனஸ் சாம்பிள் பை சாம்பிள். இங்கே சாம்பிள் வரும்போது இங்கே சாம்பிள் தான் வரணும். இன்ட்டு 10⁶ ppm. ஓகேங்களா, அல்லது எப்படியும் சொல்லலாம், ஃப்ரீக்வன்சியில் சொல்லும்போது சாம்பிள் மைனஸ் ரெஃபரன்ஸ். இங்கே ரெஃபரன்ஸ்னால் இங்கேயும் ரெஃபரன்ஸ் தான் வரும், இதை பார்த்துக்கோங்க. இன்ட்டு 10⁶ ppm. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா சொல்ல முடியும். ஸோ ரெண்டாவது பார்ட்டில் என்ன வருதோ அது கீழே வரணும். இங்கே சாம்பிள்னு வந்தால் நமக்கு இங்கே கீழே சாம்பிள் வரணும். ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வரணும்.
அல்லது அப்ளைடு மைண்ட் ஃபீல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 ppm இது நீங்கள் மறந்துக்கூடாது this is like as the definition of அல்லது formula about in chemical shift the different chemical shift which is the one commonly used emitted sometimes இது மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க முடியும் tau equal to 10 minus del இது மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க லெபார்ட்டரியில் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் tau equal to 10 minus del ஓகேங்களா இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னம்மா ஸ்டடீஸை பொறுத்து நமக்கு எதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டத்தோட வேல்யூ கண்டிப்பாக மியூ ஆடோ வேல்யூ கேட்பாங்க மேக்னெட்டிக் மொமெண்டம் ஷூராக கேட்பாங்க இன்ட்ராக்ஷன் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம் அல்லது நம்ம அதை ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லலாம் அது மிக முக்கியமானது லார்மர் ஃப்ரீக்வன்சி மிக முக்கியமானது கெமிக்கல் ஷிஃப்ட் இந்த 4 ஃபார்முலா தான் மிக மிக முக்கியமானது ஓகே என்எம்ஆர் நம்ம எதெல்லாம் கேட்கலாம் என்எம்ஆர் அப்படின்னாவே இட் இஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜன் அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோ ஒரு ஜஸ்ட் ஒரு கலெக்டிவாக ஒரு 10 முக்கியமான வார்த்தை தெரிஞ்சால் கூட போதுமானது ஈஸியாக என்எம்ஆரில் 2 மார்க் வாங்கிடலாம் ஸோ என்எம்ஆர் அப்படின்னா இதில் கேட்ட அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா என்எம்ஆர் அப்படின்னாவே ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் டைபோல் மூமெண்ட்டுக்கான 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்ம்னா தெரியணும் ஓகேங்களா ஜி ஃபேக்டரி யூஸ் பண்ணி நமக்கு தெரியணும் ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ யூஸ் பண்ணி நமக்கு தெரியணும் இது மாதிரி அந்த மேக்னெட்டிக் மூமெண்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா செகண்டு இன்ட்ராக்ஷன் எனர்ஜி ஒன்றும் கிடையாது அந்த மேக்னெட்டிக் மூமெண்டத்தில் இருக்க அந்த ஸ்பின் ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B0 அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த 2 ஃபார்முலா இதுதான் இந்த மேக்னெட்டிக் மூமெண்டத்தோட ஃபார்முலாவில் நமக்கு ஸ்பின் ஐ வரும் இன்ட்ராக்ஷன் எனர்ஜியில் ஐ வராது ஸோ மேக்னெட்டிக் மூமெண்டத்தில் இருக்க ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பி அப்ளை பண்ண நமக்கு என்ன தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி ஃபார்முலா அடுத்து 3வது ஃபார்முலா லார்மர் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டாக கெமிக்கல் ஷிஃப்ட் ஃபார்முலா அவ்வளோதான் இந்த 4 டாப்பிக்லேருந்து தான் நமக்கு திரும்ப கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு டைம் 2 டைம் நீட்டாக பார்த்துட்டு ஹின்ஸ் அழகாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொறுத்தவரை ஹின்ஸ் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் மெட்டீரியல் அனுப்புறது கண்டிப்பாக லேட் ஆகும் ஓகேங்களா நான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு தான் ஏன்னா இப்போ லோக்கல் லாக்டவுனாக இருக்குது என்னால் மெட்டீரியல் கண்டிப்பாக அனுப்ப முடியாது அதுக்கான சுச்சுவேஷனில் ஸோ இந்த வீக்குள்ளே நான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட கிளாஸ் முடிச்சிருவேன் நீங்கள் சைமல்டேனியஸாக பிளானிங் பண்ணிக்கோங்க ஓகே கம்மிங் 15க்குள்ளே வர 15ஆம் தேதிக்குள்ளே நான் எல்லா யூனிட்டோட ஆன்லைன் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எழுதி பார்க்கணும் அதான் மிக முக்கியமானது ஒவ்வொரு நோட்டு போட்டு மினிமம் ஒரு 4 to 5 டைமாவது அழகாக ஹின்ஸ் எழுதி பார்க்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எழுதும் போது உங்களுக்கு வரணும் உங்களால் எல்லாமே என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியாக தெளிவாக எல்லாமே எழுதணும் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் இது மாதிரி 10 டாபிக் பார்த்தோம் இல்லையா 1 by 1 எல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுதும்போது வரணும் ஓகேங்களா இன்ட்ராக்ஷன் எனர்ஜினா அதுக்கு ஃபார்முலா எழுத தெரியணும் கெமிக்கல் ஷிஃப்ட்னா ஃபார்முலா எழுத தெரியணும் நம்ம படிப்போம் ஆனால் எழுதும்போது வராது இங்கே வரல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டிஆர்பி எக்ஸாமில் ஸ்க்ரீனில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வராது கன்ஃபியூஸ் ஆகும் இதுவோ அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ திரும்ப எழுதி பாருங்கள் எழுதி பார்க்கலின்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க நீங்கள் பாட்டுக்கு புரட்டி பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லுவீங்களே தவிர அதுவே மைண்டில் பார்த்தீங்க தெளிவாக படிக்க முடியாது ஸோ தெளிவாக படிச்சுட்டு ஒரு டைம் 2 டைம் நல்லா எழுதி பாருங்கள் நல்லா பண்ணுங்கள் ஓகே ஸ்டடி வெல் ஆல் தி பெஸ்ட்